ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம எதை பற்றி விரிவாக விவாதிக்க போகிறோம் என்றால், தமிழ்நாட்டில் அதாவது மனித வளமும் இயற்கை வளமும் திமுக அரசாங்கத்தால் சூறையாடப்படுகிறது, களவாடப்படுகிறது என்பது குறித்தான் விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். குறிப்பாக அதாவது மனித உடலில் உள்ள முக்கிய ஒரு ஆர்கன் கிட்னி. இந்த கிட்னியை தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக ஏழை எளிய மக்கள், வறுமையில் வாழக்கூடிய மக்கள், கடனில் சிக்கி தவிக்கின்ற மக்களை இடைத்தரகர் மூலமாக மூளை செலவு செய்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அந்த கிட்னியை களவாடக்கூடிய, திருடக்கூடிய சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் வசிக்கக்கூடிய 2500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களை, கடன் தொல்லையால் சிக்கி தவிக்கும் மக்களை அடையாளம் கண்டு அவர்களை மூலச்செலவு செய்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மருத்துவர்களால் அந்த கிட்னி எடுக்கப்பட்டு பல லட்சத்துக்கு இல்லை கோடிக்கு மற்றவர்களுக்கு, செல்வந்தர்களுக்கு விற்பனை செய்யக்கூடிய கலாச்சாரம் தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து விட்டது. அதே போல நாமக்கல், கோவை, திருச்சி, நெல்லை போன்ற பல்வேறு மாவட்டங்களில் வசிக்கக்கூடிய, அதாவது ஏழ்மையில் வசிக்கக்கூடிய, வறுமையில் வசிக்கக்கூடிய, கடனில் சிக்கி தவிக்கக்கூடிய மக்களை அந்த மருத்துவர்கள், மருத்துவமனை நிர்வாகம் இடைத்தரகர்கள் மூலமாக மூல செலவு செய்து மருத்துவமனைக்கு அழைத்து ஒரு கிட்னிக்கு 5000, 20,000, 30,000 கொடுத்து கிட்னியை எடுத்திருக்காங்க. கிட்னியை பறிகொடுத்த அந்த மக்கள் கிட்னியை விற்பனை செய்தும் தங்களுடைய கடனை அடைத்து முடிக்கவில்லை. ஏனென்றால் கடன் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் கிட்னிக்கு கொடுக்கப்பட்ட பணம் குறைவான பணம். ஏன்னா 5000, 20,000, 30,000 தான் கிட்னிக்கு அந்த மருத்துவர்களும் அந்த மருத்துவமனைகளும் அந்த ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்திருக்காங்க. இது இந்த தொகை அதாவது கிட்னியை திருடுவது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது எல்லாமே ஏழை எளிய மக்களை ஏமாற்றி ஆளுகின்ற அரசாங்கத்தின் உதவியோடு தான் இந்த சம்பவம் நடைபெற்று உள்ளது. இந்த கிட்னியை பறிகொடுத்த மக்கள் எல்லாம் அதாவது முழு உடல் ஆரோக்கியத்தோடு வாழ முடியாமல் வலியோடு, வேதனையோடு வாழ்ந்து வருவதாக தற்போது வெளிப்படையாக தெரிவித்து உள்ளார்கள். இந்த கிட்னி திருடக்கூடிய அந்த சம்பவம் தற்போது ஊடக வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. அதே போல தமிழகத்தை தாண்டியும் இந்த ஏழை எளிய மக்களை பெங்களூர், கேரளாவை போன்ற மாநிலங்களுக்கு அழைத்து சென்றும் அங்குள்ள மருத்துவமனைகள் மூலமாகவும் இந்த கிட்னி திருடப்பட்டு உள்ளது. இந்த கிட்னி திருட்டு சம்பவம் என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழகம் பொருளாதாரத்துல உயர்ந்து விட்டது, தனிநபர் வருமானம் உயர்ந்து விட்டது என்று தமிழக அரசு சொல்லுகிறது. முற்றிலுமாக அது உண்மை இல்லை, பொய்யான கருத்து. ஏனென்றால் அதாவது பொருளாதாரம் உயர்ந்து விட்டால், தனிநபர் வருமானம் உயர்ந்து விட்டால் ஏன் இந்த மக்கள் கிட்னியை விற்பனை செய்யறாங்க? அதாவது வறுமை, ஏழ்மை, கடன் தொல்லை, இந்த 3 பிரச்சனையால் தான் கிட்னியை விற்பனை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இந்த கிட்னியை விற்பனை செய்ய அந்த மக்களை முன் வந்தால் கூட மருத்துவமனை மருத்துவர்கள் கிட்னியை நிச்சயமாக எடுக்கக்கூடாது. அவர்களுக்கு அறிவுரை வழங்கி, இல்லை அவர்களை அந்த அரசாங்கத்திடம் தெரிவித்து வறுமையில் வாழக்கூடிய இந்த மக்களுக்கு வேற ஏதாவது மாற்று பொருளாதார ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மருத்துவர்களும் அந்த மருத்துவ நிர்வாகமும் செய்திருக்க வேண்டுமே தவிர, ஏழை எளிய மக்களிடமிருந்து கிட்னியை திருடி இருப்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. முற்றிலுமாக இந்த கிட்னி திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட மருத்துவர்கள், மருத்துவமனைகள், இந்த மருத்துவர்களுக்கும் இந்த ஏழை எளிய மக்களுக்கும் இடைத்தரகர்களாக செயல்பட்ட அந்த இடைத்தரகர்களுக்கும்
நிச்சயமாக கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தி நீதிபதி மூலமாக அவளுக்கு உரிய தண்டனையை பெற்றுத்தரக்கூடிய கடமை காவல்துறைக்கும் உள்ளது, தமிழக அரசாங்கத்துக்கும் உள்ளது. இந்த சம்பவம் அதாவது ஆளுகின்ற திமுக அரசாங்கத்துக்கு தெரியாமல் நடக்க வாய்ப்பில்லை, ஆட்சியாளர்களுக்கு தெரியாமல் நடக்க வாய்ப்பில்லை, அரசு அதிகாரிகளுக்கு தெரியாமல் நடக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் முதலமைச்சர், அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள், காவல்துறை என இவ்வளோ கட்டமைப்புகள் தமிழகத்தில் இருக்கின்றது. அதனால் ஆட்சியாளர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் தெரியாமல் நடக்க வாய்ப்பில்லை. பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்கள் அதாவது கிட்னி பறிகொடுத்த பிறகு தன் உடலில் ஏற்பட்ட பலவீனம், வலி ஆகியவற்றை தாங்க முடியாமல் வெளியில் சொன்ன பிறகுதான் இந்த கிட்னி களவாடப்பட்டது வெளி உலகத்துக்கு தெரிய வந்துள்ளது, ஊடகத்துக்கு வெளியே தெரிய வந்துள்ளது. ஸோ மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களால் தான் வெளியே வந்துள்ள தவிர மற்றபடியா இதை காவல்துறையோ அல்லது அரசாங்கமோ அரசு அதிகாரிகளோ ஆட்சியாளர்களோ இது கண்டுபிடித்து இந்த வெளி உலகத்துக்கு கொண்டு வரவில்லை. பாதிக்கப்பட்ட மக்கள் வெளியே சொல்லியிருக்காங்க, தகவல் வெளியே வந்துள்ளது. அதனால இது ஆளுகின்ற அரசாங்கம் முழு பொறுப்பேற்க வேண்டும். தமிழ்நாட்டில் கிட்னி திருடுவது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகள் இதே ஏழை எளிய மக்கள், வறுமையில் வாழக்கூடிய மக்களை மூல செலவு செய்து குழந்தைகளை விலைக்கு வாங்கி கடத்தி பல லட்சத்துக்கு பல கோடிக்கு விற்பனை செய்யக்கூடிய கலாச்சாரம் தமிழ்நாட்டில் அதிகரித்து விட்டது. சென்னை நகர்ல புறநகர் பகுதியில இந்த குழந்தைகளை திருடி விற்பனை செய்வது ஒண்ணு, ஏழை எளிய மக்களிடம் இருக்கின்ற குழந்தையை அந்த பெற்றோரிடம் மூல செலவு செய்து குழந்தையை வாங்கி குழந்தை இல்லாதவர்களுக்கும் அல்லது மற்ற தேவைகளுக்காகவும் விற்பனை செய்யக்கூடிய கலாச்சாரமும் தமிழ்நாட்டில் அதிகரித்து விட்டது. இதற்காகவும் ஒரு இடைத்தரகர்கள் தமிழ்நாட்டில் செயல்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக அந்த கிட்னி திருட்டு சம்பவத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் ஈடுபட்டு உள்ளதாக தகவல் வெளியாக உள்ளது. திமுக பிரமுகர்கள் அதிகமானோர் இந்த கிட்னி திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. ஸோ கிட்னி திருட்டு சம்பவத்துக்கும் திமுக அரசு தான் முழு பொறுப்பேற்க வேண்டும். அதே போல் அந்த குழந்தைகள் திருடப்படுவது, அந்த பெற்றோரிடம் விலைக்கு வாங்கி விற்பனை செய்வதற்கும் திமுக அரசாங்கம் தான் பொறுப்பேற்க வேண்டும். திமுக அரசாங்கம் எந்த வகையிலும் இதை தட்டி கழித்து விட கூடாது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் மீதான பாலியல் பலாத்காரம் அதுவும் அதிகரித்து விட்டது, அதுவும் நாளுக்கு நாள் அதிகரித்து விட்டது. ஸோ காவல்துறை இருக்கின்றது, அரசு அதிகாரிகள் இருக்கிறாங்க, ஆட்சியாளர் இருக்கிறாங்க. ஸோ இவங்க சம்பந்தப்பட்ட அந்த கிட்னி திருட்டில் ஈடுபட்ட அவர்கள், அதேபோல் குழந்தை கடத்தி விற்பனை செய்தவர்கள், இந்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அதே போல ஒன்று மனித வளம் திருடப்படுகிறது, இயற்கை வளம். இயற்கை வளம் பார்த்தீங்கன்னாக்கா முற்றிலுமாக தமிழ்நாட்டில் இந்த 4.5 ஆண்டுகள் ஆட்சியில் இயற்கை வளம் எந்த அளவுக்கு அழிக்கப்பட முடியுமோ அந்த அளவிற்கு இயற்கை வளம் அழிக்கப்படுகிறது. இயற்கை வளத்தை கொள்ளையடித்து அண்டை மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இப்படி மனித வளமும் இயற்கை வளமும் திமுக அரசாங்கத்தால் சூறையாடப்படுவதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும். அதாவது திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் பாலாறும் தேனாரும் ஓடுன்னு சொன்னாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதாவது அதுக்கு எதிர்மாறாக ரத்தாறு ஓடுகிறது என்று சொன்னால் அது பொருத்தமாக இருக்கும். தமிழகத்தை ஆளுகின்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிந்தும் தெரியாமல் போல் நடிக்கிறாரா என்ற கேள்வி தமிழ்நாட்டு மக்களுக்கு எழுந்துள்ளது. அதாவது உங்களுடன் ஸ்டாலின், ஓரல் தமிழ்நாடு, இந்த பிரச்சாரம்லாம் எதுக்குங்க? இவ்வளவு பெரிய அட்டுழியம் தமிழ்நாடு நடைபெறுகிறது. ஒரு ஏழை எளியுடைய உடல் உறுப்பு எடுக்கப்பட்டு களவாடப்படுகிறது, குழந்தைகள் கடத்தப்படுகிறது, சிறுமிகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள். இன்னும் சொல்ல போனா கௌரவ அதாவது ஆணவ படுகொலை, இந்த ஆணவ படுகொலையும் அதிகரித்து விட்டது. இவ்வளோ குற்றங்கள் தமிழ்நாடு தினந்தோறும் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் அமைந்தாலே அந்த குற்றங்கள் அதிகரித்துவிடும் என்று சொல்வார்கள், சொல்வது வழக்கமான ஒன்று. தற்போதைய முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசாங்கம் நடக்கும் போதும் அதுக்கு விதிவிலக்கல்ல.
முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி தலைமையிலான ஆட்சியில் எந்த அளவு குற்றம் நடைபெற்றதோ அதைவிட அதிகமான குற்றங்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்று வருகிறது. கொடுத்த வாக்குறுதியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிறைவேற்றவில்லை. மாறாக சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்ற நோக்கில்தான் அரசாங்கம் சென்று கொண்டிருக்கின்றது. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இதற்கு மேல ஒருவருடைய கிட்னி திருடப்படக்கூடாது, குழந்தைகள் கடத்தி விற்பனை செய்யப்படக்கூடாது, பெண்கள் மீதான குறிப்பாக சிறுமிகள் மீதான பாலியல் பலாத்காரத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும். அதே போல ஆணவ கொலை என்பது அதிகரித்து விட்டது, அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும். நிச்சயமாக அரசாங்கம் மனது வைத்தால், ஆட்சியாளர்கள் மனது வைத்தால், காவல்துறை மனது வைத்தால் இவை அனைத்துக்குமே நிரந்தரமாக முற்றுப்புள்ளி வைக்க முடியும். ஏனென்றால் தமிழ்நாட்டை ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் தான், அந்த கட்சியுடைய பிரமுகர்கள் தான் இந்த சம்பவத்தை வெகுஜன மக்களுக்கு தெரியாம செய்கிறார்கள். அதாவது ஆளுகின்ற அரசாங்கத்தெல்லாம் தெரியும். பொதுமக்கள் பாதிக்கப்படும் போது பொதுமக்களாலே அந்த சம்பவம் வெளி உலகத்துக்கு வரும்போது தான் நான் நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொல்லி நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஆனா அது நிரந்தரமான நடவடிக்கை கிடையாது. ஸோ முற்றிலுமாக திமுக அரசாங்கத்தினுடைய நிர்வாக சீர்கேடு காரணமாகத்தான் இன்னைக்கு மனித வளமும் இயற்கை வளமும் முற்றிலுமாக சுரண்டப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டு வருகிறது. இது நீடித்தால் தமிழகம் வருங்காலத்துல பாலைவனமாக மாறிவிடும் என்பதுல மாற்று கருத்து கிடையாது. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.